நான் ஆக்சுவலி யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் தான். இனிஷியலாக 2016 ஆரம்பிச்சது. அப்புறம் 4-5 இயர்ஸ் யூபிஎஸ்சி மட்டும் தான் டெடிக்கேட்டடாக பண்ணேன். எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணது கிடையாது, எதுவுமே இல்லை. ஃபுல் டைம் யூபிஎஸ்சி மட்டும்தான். வேறு பேங்கிங் எதுக்குமே அப்ளை கூட பண்ண மாட்டேன். ஃபுல் டைம் இதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். 2019 எஸ்டிஐ தெரியும்ல உங்களுக்கு, ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர். அங்கே அந்த என்ட்ரன்ஸ் கிளியர் ஆச்சு, அங்கே போனேன். அங்கேயும் ஒரு 1 இயர் அப்படியே யூபிஎஸ்சி தான் ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தேன். லாக்டவுனுக்கு அப்புறம் தான், லாக்டவுனில் ப்ரிலிம்ஸ் நாங்கள்லாம் ஒன்றா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். காயத்ரி நாங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலை. எனக்கு ஜிஎஸ்ல வந்து சிசெட்டில் போயிடுச்சு. சரி 1 மந்த்தில் குரூப் 1 இருந்தது, சரி கொடுப்போன்னு சொல்லி சும்மா கொடுத்தேன், கிளியர் ஆகிடுச்சு. அப்புறம் 1 இயர் லாக்டவுன், மெயின்ஸ் நடக்கவே இல்லை. 1 இயருக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. அந்த மெயின்ஸும் ஒழுங்காக எழுத முடியல. மொத்தமாக ஒரு 6 டெஸ்ட் தான் எழுதுனேன். ஆனால் ரிசல்ட் வரும்போது நல்ல ஸ்கோர் வந்துருச்சு. சரி நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யூபிஎஸ்சி கம்ப்ளீட்டாக விட்டுட்டு மறுபடியும் குரூப் 1 ட்ரை பண்ணேன். அது ஒரு மெயின்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு மெயின்ஸ் எழுதுனேன், மிஸ் ஆகிடுச்சு. சரி குரூப் 1 நமக்கு லாக் இல்லைன்னு சொல்லி மறுபடியும் யூபிஎஸ்சி எடுத்தேன். இந்த 24th அட்டெம்ப்ட், 2024 அட்டெம்ப்ட். அது பார்த்தா ஃபிலிம்ஸ் கிளியர் ஆகிடுச்சு, மெயின்ஸும் கிளியர் ஆகிடுச்சு, இன்டர்வியூவும் போயிட்டேன். சைட் பை சைட் நான் குரூப் 1 பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் 1.5 இயர்ஸ் எப்படி இருந்ததுன்னா, எனக்கு நம்ம யூஸ்வலாக ஒரு எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்களா? ஃப்ரெஷர்ஸா? ஓகே. யூஸ்வலாக நம்ம என்னென்னா இப்போ ப்ரிலிம்ஸ் எழுதுறோம்னா ஒரு 10 days பிரேக் எடுப்போம், நெக்ஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். எனக்கு கேப் இருந்ததே அந்த 10 days தான் ஒரு எக்ஸாமுக்கும். யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸுக்கு 1 வீக் முன்னாடி குரூப் 4 எக்ஸாம், அதுவும் எழுதுனேன். குரூப் 4 எனக்கு என்னன்னா இந்த சைக்கிளை விட்டு வெளில போகணும், ஃபஸ்ட்டு ஒரு ஜாப் கொடுங்கடா அப்படிங்கிற மைண்டுக்கு வந்துருச்சு எனக்கு. போய் ஏதாவது ஒர்க் பண்ணலாம், சும்மா படிச்சுட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப கடுப்பாக இருந்தது. அப்போது குரூப் 4 எக்ஸாம் 1 வீக்கில் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ், அடுத்த 20 days குரூப் 1 ப்ரிலிம்ஸ், யூபிஎஸ்சி ரிசல்ட் வருது. யூபிஎஸ்சி மெயின்ஸுக்கு 1 வீக் முன்னாடி குரூப் 2 ப்ரிலிம்ஸ், யூபிஎஸ்சி மெயின்ஸுக்கு 10 daysக்கு முன்னாடி குரூப் 1 ப்ரிலிம்ஸ், அந்த கேப்பில் எழுதுனேன், அதனோட ரிசல்ட் வந்தது, அது கிளியரு. யூபிஎஸ்சி மெயின்ஸ் போயிட்டு வந்துட்டு அடுத்து குரூப் 1 மெயின்ஸு, குரூப் 1 மெயின்ஸ் முடிச்சுட்டு யூபிஎஸ்சி இன்டர்வியூ, யூபிஎஸ்சி இன்டர்வியூ முடிச்சுட்டு குரூப் 1 இன்டர்வியூ, எல்லாமே கிளியர். குரூப் 4 தவிர எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு எனக்கு. அதாவது எந்தளவு ஹெக்டிக்காக இருந்ததுன்னா 1.5 year எக்ஸாம் கிளாஷ் ஆகும் பார்த்தீங்களா. எனக்கு யூபிஎஸ்சி இன்டர்வியூ குரூப் 2 மெயின்ஸும் சேம் டேல வந்துச்சு, அந்தளவு கிளாஷ் ஆச்சு ரிசல்ட்டு. அதே மாதிரி காலையில் குரூப் 1 மெயின்ஸு, இன்னைக்கு ஈவினிங் வந்து யூபிஎஸ்சி இன்டர்வியூ, இது மெயின்ஸ் ரிசல்ட் வந்துச்சு. அந்தளவு கிளாஷ் ஆகிட்டே இருந்தது. ஸோ அந்தளவு ஹெக்டிக்காக இருந்தது 1.5 years. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் படித்த லாக்டவுனில் இந்த மாதிரி டைமில் படித்ததை விட இப்போ படித்தது தான் கம்மி. நம்ம அந்தளவு அந்த சைடு எவ்வளோ எஃபோர்ட் போடுறோமோ அந்தளவுக்கு எக்ஸாம் டைமில் நம்ம கம்மியாக தான் படிப்போம், ஆனால் ரிசல்ட்டு பேசிக்கிட்டே இருக்கும். அது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம கன்சிஸ்டண்ட்டாக எந்த அளவு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ. இப்போ நீங்கள் இப்போ இந்த 1 year படிக்கிறீங்க இல்லைங்களா, இதுதான் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா, ஒரு வேளை நீங்கள் யூபிஎஸ்சி எழுதி மிஸ் ஆகுது அப்படின்னாலும் அடுத்த எக்ஸாம் அதுக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால் ஃபவுண்டேஷன் நல்லா போட்டுருங்க. இந்த டைம் எந்த அளவு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அது நல்லது. எவ்வளோ டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்குங்க, சப்ஜெக்ட் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நான் குரூப் 1 யூபிஎஸ்சிக்கு பேக்கப்பாக நான் குரூப் 1 தான் வச்சேன். நம்ம நிறைய பேர் யூபிஎஸ்சி எழுதுவீங்க, மறுபடியும் பேங்க்கு, எஸ்எஸ்சி எல்லாமே ட்ரை பண்ணுவீங்க. அப்படி பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு வேளை யூபிஎஸ்சியில் நீங்கள் நான் ஜிஎஸ்ல ஸ்ட்ராங்கு, அதனால மேக்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன எக்ஸாம் வருதோ அதெல்லாம் மோஸ்ட்லி விட்டுட்டேன். ஜிஎஸ்ல எது அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அந்த மாதிரி எக்ஸாம் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுது. நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸில் ஸ்ட்ராங் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆர்பிஐ இருக்குது, எஸ்எஸ்சி இருக்குது, பேங்கிங் இருக்குது, இதெல்லாம் பேக்கப்பாக நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஏதாச்சும் 2 மட்டும் வச்சுக்கங்க பேக்கப்பு. இது 2 தான் நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக்கப்பாக வச்சுக்கிட்டது எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருந்தேன் டிஸ்டன்ஸில். எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு நெட்டு கிளியர் பண்ணியிருந்தேன். ஒருவேளை இதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம நெட்டு வச்சு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிடலாம்னு சொல்லி. தமிழ்நாட்டில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான சேலரி பார்த்தீங்கன்னா குரூப் 1 சேலரி 2 சேம். இன்னொன்று இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்னா, லாஸ்ட் இயர் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல, நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் நீங்கள் எழுதணும் அப்படின்னா நெட்டு கிளியர் பண்ணியிருக்கணும் முன்னாடி, நெட் இல்லைன்னா செட்டு. சரி இதை கிளியர் பண்ணிட்டோம், நம்ம எந்த எக்ஸாம் எழுத வேண்டாம், இனிமேல் ஒரு 1 year கம்ப்ளீட் பிரேக் எடுத்துட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆகஸ்ட்ல எக்ஸாம் வர வேண்டியதாக இருந்தது, இல்லை போஸ்ட்போன் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் இந்த எல்லா எக்ஸாமும் எழுதினேன். அந்த எக்ஸாம் போஸ்ட்போன் ஆனதுனால நான் இப்போ குரூப் 1 கிளியர் பண்ணதுக்கான காரணம் நான் நினைக்கிறேன். ஸோ சம்டைம்ஸ் யூனிவர்சிட்டியே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்.
ஆனால் அப்போ நம்ம கோவத்தில் இருப்போம், என்னடா நம்ம இதை நம்பி தானே இருந்தோம், போஸ்ட் பண்ண ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சைடு எனக்கு இது ஹெல்ப் பண்ணுச்சு, குரூப் ஒன்று. அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்குன்னு ஒரு பேக்கப் ஒன்று வச்சுக்கோங்க. எனக்கு இது ஈஸியான பேக்கப்பாக இருந்தது. எனக்கு ஆக்சுவலி மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் என்ட்ரன்ஸ் எழுதியிருந்தேன், அது எனக்கு சீட்டு கிடைச்சது. ஆனால் ஃபீஸ் 2 lakhs, ஹாஸ்டல் எல்லாத்தையும் சேர்த்துனா ஒரு 2.5 lakhs ஆச்சு. நம்ம வேண்டாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தானே நான் ஆகணும், டிஸ்டன்ஸில் படித்தாலும் எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க. 3000 நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்டன்ஸில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் முடிச்சு அதை வச்சு தான் நெட்டு கிளியர் பண்ணேன். ஸோ நீங்கள் ஒரு பேக்கப், ஈஸியான பேக்கப்ஸ் நிறைய இருக்குது நல்ல சேலரியோட. ஒரு 50,000 நீங்கள் வச்சுங்க எய்ம், அந்த மாதிரி பண்ணுங்க. இன்னொன்று, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 1 year தான் கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் இதை முடிச்சிட்டிங்க, கிளியர் நல்லா ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா நான் முதல் கிளியர் ஆகிடும். மந்த்லி அவங்க ஹெல்ப் பண்ண போகிறாங்க 7,000. நான் 2 years நான் முதல் வாங்கிட்டு இருக்கேன். நான் இன்னொன்று இது எல்லாமே ட்ரை பண்ணது காரணம் நான் முதல் ஸ்கீமும் ஒரு மெயின் ரீசனாக சொல்லலாம். அதனால் இந்த ஃபவுண்டேஷன் ஒன்று நல்லா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க, இல்லை நான் முதல் கிளியர் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு எக்ஸாமாக கிளியர் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ நான் முதல் கிளியர் 2 times கொடுப்பாங்க, மந்த்லி 7,500 வரும், மெயின்ஸ் 25,000, இன்டர்வியூக்கு 50,000. உங்களுக்கு ஹெல்ப்புக்கு பிரச்சனையே கிடையாது, நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ இங்கே மெயின்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீயாக தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் அதனால் கொஞ்சம் ஃபவுண்டேஷனாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்டென்ஸாக போடுங்க. இங்கே எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் கிளியர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அட்டம் செகண்ட் அட்டம்லேயே. ஏன்னா இன்னொன்று இங்கே அவைலபிளாக இருக்காங்க, ரெடியாக இருக்காங்க இன்டர்வியூ கேண்டிடேட்ஸு அவங்கெல்லாம். எனக்கு வந்து மெயின்ஸ் கேண்டிடேட்ஸை நான் பார்க்குறதுக்கே 3 years ஆகிடுச்சு. ஒரு மெயின்ஸ் கேண்டிடேட்டை க்ளோஸாக நான் பார்த்து பேசுறதுக்கே 3 years ஆகிடுச்சு. இப்போ வந்து மாறிடுச்சு, உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்காங்க, அதனால் எவ்வளோ ஹெல்ப் பண்ணாலும் கேட்டுக்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வேணும்னா இருந்தால் கேளுங்க எக்ஸாம்ஸ்க்கு. நான் 2016 வந்து, நீங்கள் இப்போ வந்து சமச்சீர் புக்ஸ் தானே படிச்சீங்க, அதுக்கு முன்னாடி ஒரு புக் இருந்தது இல்லை, 11th 12th குட்டி குட்டி புக்காக இருக்கும், இவ்வளோதான் இருக்கும். அந்த புக்கில் இருந்தது நாகுன்னு சொல்லி ஒரு நேம் போட்டிருக்கும் ஃப்ரண்ட்டில். அவர் தான் எங்களுக்கு தமிழ் ஆப்ஷன் எடுத்தவர், ஃப்ரீ அவர் எடுத்தது. 40 பேர் தான், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான். அவர் ஒன்ஸ் இந்த மாதிரி நான் இந்த டேட்டில் அட்மிஷன் போட போகிறேன்னா காலையில் 3:30 மணிலேருந்தே உட்கார ஆரம்பிச்சிருவாங்க லைனிங் நின்று. 40 பேர் தான் எடுப்பார், வீட்டில் எடுப்பார் அவர். ஆக்சுவலி கிளாஸ் எடுக்கிறதுக்காக யூஎஸ்லேருந்து வருவார், அவங்க யூஎஸ்ல செட்டில்டு. வரதராசனா இருக்கார்ல, அவரோட மாணவர் இவர். அவர்கிட்ட தான் நான் பண்ணது ஃபுல்லாக. நீங்கள் தனியாகவும் படிக்கலாம், ஏதாச்சும் இன்ஸ்டியூட் சேர்ந்தும் படிக்கலாம். இன்ஸ்டியூட் பெருசாக அவசியம் கிடையாது, நாகு சாரோட ஆடியோஸ் ஃபுல்லாக இருக்குது டெலிகிராமில். நீங்கள் சிலபஸை வச்சு அதை ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும். இன்னொன்று, ப்ரிலிம்ஸ் முடிச்சு நீங்கள் எஸ்டிஐ போனீங்கன்னா அங்கே ஃப்ரீயாகவே எல்லாமே கைடன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஆப்ஷனல், தமிழ் ஆப்ஷனல் நல்ல ஸ்கோர் வரும், ஆவரேஜான ஸ்கோர் வந்துடும், 250 எடுத்துடலாம். இப்போ ட்ரெண்டு ஆப்ஷனல்ல 240க்கு மேலே எடுத்தாலே நமக்கு சர்வீஸ் வர மாதிரி இருக்கு, அது வந்து எடுத்துடலாம் தமிழ் ஆப்ஷனல்ல. ஆனால் கொஞ்சம் மற்ற ஆப்ஷனோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உழைக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயும் சேலஞ்சஸ் இருக்குது, அட்வான்டேஜஸ் இருக்குது. தமிழ் ஆப்ஷனல் ஏன்னா நம்ம ஸ்கூலில் தமிழ், நான் ஃபுல்லாக தமிழ் மீடியம் தான் ஸ்கூலில் படிச்சதெல்லாம். இன்னொன்று, காலேஜ் டைமில் நான் இன்ஜினியரிங் தான் பண்ணேன், இருந்தாலும் கவிதை இதெல்லாம் எழுதுகிற பழக்கம் இருந்துச்சு, பாட்டு நிறையா, லிரிக்ஸ் நிறைய கேட்பேன். அதனால எனக்கு தமிழ் ஆப்ஷனல் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு ஜிஎஸ்ல தான் கொஞ்சம் அடி வாங்கிச்சு இந்த டைம். ஓகே, நீங்க என்ன பேக்ரவுண்ட்? நீங்க எல்லாரும் இன்ஜினியரிங்கா இல்லை ஆர்ட்ஸா? ஓகே, நீங்க பிஎஸ்ஐஆர் ஆப்ஷன்களா? சூப்பர். ஆக்சுவலி கைடன்ஸுக்கு கம்மியாக தான் இருக்காங்க, நம்ம ஒரு 3-4 பேர் தான் இருக்காங்க. பட் போதுமானது, யாரோ ஒருத்தர்கிட்ட படித்தா கூட ஓகே தான். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா? இல்லை, நீங்கள் எந்த அளவு எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கிறத பார்த்துக்கோங்க. சிலர் மேக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சிலர் உங்களோட அகடமிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. நான் இன்ஜினியரிங், நான் அந்த சைடு போகக்கூடாதுன்னு நான் ரொம்ப டிசைட் பண்ணிட்டேன், ஐடி சைடு போகவே கூடாதுன்னு சொல்லி. அதனால தான் நான் எக்கனாமிக்ஸ் இந்த சைடு வரலாம்,
அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகலாம் அப்படி டிசைட் பண்ணியிருந்தேன். இன்னும் இதுலேயும் நெட் எக்ஸாம் அதுலேயும் இருக்குது சோசியல் ஒர்க்கில். அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் டிஎன்பிசியில் இருக்கான வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும், சிங்கிள் டிஜிட்டில் தான் வரும். நீங்கள் இப்போ இந்த 1 இயர் எதுவுமே யோசிக்காதீங்க. ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் பேக்கப் பற்றி யோசிக்கக்கூடாது. இதுதான் உங்கள் லைஃப் அப்படிங்கிற மாதிரி படிங்க. ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்சிட்ட அப்புறம் அந்த ஒரு அட்டெம்ப்ட் கொடுப்பீங்கல்ல, அதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும் யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக கொடுக்கணும். எதை பற்றி செல்ஃப் டவுட் இருக்கக்கூடாது. அதாவது இந்த கிராஃபில் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இன்னசென்ஸு, கான்ஃபிடென்ஸு எல்லாமே உங்களுக்கு இருக்கும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாமே இருக்கும், ஆனால் சேச்சுரேட் ஆகிருக்கும். நிறையா படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் பெருசாக இருக்காது. கான்ஃபிடென்ஸு ஒரு மாதிரி இருக்கும், எனர்ஜி ஒரு மாதிரி டவுனில் இருக்கும், உங்களுக்கு எல்லாமே இருக்கும் அந்த ஃபேஸில். இப்போ உங்களுக்கு ஆக்சுவலி நல்ல ஒரு ப்ராப்பரான ஹியூமன் கேபிட்டல் யாருன்னா நீங்கள் தான். உங்களை வந்து உங்களுக்கு ஒரு சர்வீஸ் அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களை வச்சு அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், உங்களை நல்லா அழகாக மோல்டு பண்ணிடலாம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி. எங்களை அப்படி பண்ண முடியாது. ஒரு எங்களைன்னா அந்த ஒரு 4-5 அட்டம்ப்ட்டுக்கு மேலே கொடுத்தாங்க அப்படின்னா. அதனால ஸ்டார்டிங்கில் நல்லா படிச்சிருங்க. இன்னொன்று ட்ரைனிங்லாம் போயிட்டு என்ஜாய் பண்ணணும்னா இதுதான் அந்த ஒரு 24 இயர்ஸ் 25 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் சர்வீஸ் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணலாம். அதான் நம்ம ஏதாச்சும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு போனோன்னா எதுவுமே தெரியாத போது ஒரு மாதிரி பார்ப்போம், எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு போகும்போது என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லை, அந்த இன்னசென்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால சீக்கிரம் வாங்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, நான் எம்ஏ எக்கனாமிக்ஸ் போட்டது முன்னாடியே போட்டுட்டேன், ஆனால் எக்ஸாம்ஸ் எழுதாம வச்சிருந்தேன். நான் என்ன பண்ணுவேன்னா அந்த நம்ம ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் கேப்பு, மெயின்ஸ் டு இன்டர்வியூ, மெயின்ஸ் ரிசல்ட் வரதுக்கு கேப் கிடைக்கும்ல, அப்போ ஒரு 2-3 மந்த்ஸ் நம்ம சும்மா இருக்கும். அந்த மாதிரி டைமில் எக்ஸாம்ஸ் வந்ததெல்லாம் எழுதி வச்சிருந்தேன். நான் மொத்தமாக எழுதினேன் எக்கனாமிக்ஸோட செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எல்லாம் டெய்லியும் காலையில் மதியம் அந்த மாதிரி எழுதி வச்சிருந்தேன். ஒரு 20 எக்ஸாம்ஸ் எழுதினேன் 10 டேஸில். அது நம்ம எழுதலாம், நீங்கள் இங்கே எழுதுனீங்கன்னா அங்கே எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம். அந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்ட அப்புறம் அங்கே இது எந்த எக்ஸாமும் கஷ்டம்னு சொல்ல முடியாது. இன்னொன்று ஃபோக்கஸ் மீட்டர்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. நான் கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி ஆகிட்டேன். அதுதான் யூஸ் பண்ணேன். டெய்லி 10 ஹவர்ஸ் மினிமம் படிச்சிருந்தோம் ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா. அதனால் எனக்கு என்ன டார்கெட்னா ஒரு மந்த் முடியும் போது 300 ஹவர்ஸ் காட்டணும். அதில் காட்டும், கேலண்டர் மாதிரி இருக்கும், நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா டெய்லி எவ்வளோ படிக்கிறோன்னு காட்டும். ஃபோக்கஸ் மீட்டர் மொபைலில் அப்ளிகேஷன், அது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் படிக்கும்போது அதை ஆன் பண்ணிடணும். நீங்கள் ஒரு வேளை தண்ணி குடிக்கிறீங்க இல்லை ரிலாக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது பாஸ் பண்ணிடலாம். பாஸ் பண்ணிட்டீங்கன்னா மேலே சைடில் காட்டும் எவ்வளோ ஹவர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்கன்னு சொல்லி. அது கால்குலேட் பண்ணிகிட்டே இருப்பேன். டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி 10 ஹவர்ஸ் முடிச்சிடணும் அப்படிங்கிறது என்னோட டார்கெட் இருக்கும். அதனால் மந்த் எண்டில் 300 ஹவர்ஸ், எக்ஸாமுக்கு முன்னாடி 100 ஹவர்ஸ், 1000 ஹவர்ஸ், இதுதான் என்னோட டார்கெட். 1000 ஹவர்ஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாம் கிளியர், அதில் டவுட்டே கிடையாது. எந்த எக்ஸாம் வேணாலும் வச்சுக்கோங்க. நீங்கள் நீட் எக்ஸாம் கூட இப்போ நீங்கள் எழுதணும்னு உட்காடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரெடி ஆகிட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி 100 டேஸ் 1000 ஹவர்ஸ் படிச்சிங்கன்னா கிளியர் பண்ணலாம். ஏன்னா எதுவுமே நம்ம தெரியலனாலும் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணிவிடுவோம். அவ்வளோ இன்டென்ஸாக நம்ம உட்காடுறோம்ல, ஹார்ட் ஒர்க் அவ்வளோ பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணலாம். நீங்கள் அதில் ட்ராக் பண்ணலாம். நான் 1000 ஹவர்ஸ் வச்சுருப்பேன். ஒரு 800 700லாம் அச்சீவ் பண்ணாலே ஓகே தான், கிளியர் பண்ணலாம். சம்டைம்ஸ் 14 ஹவர்ஸ்லாம் போகும். 14 ஹவர்ஸ் போயிட்டோன்னா நீங்கள் அந்த வீக்கில் ஒரு 5 ஹவர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். சண்டே வருதுன்னா ஆஃப் டே ரிலாக்ஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு டே நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை மேட்ச் பண்ணணும்னா நெக்ஸ்ட் 10 டேஸ் இல்லை 7 டேஸ்க்கு 11 ஹவர்ஸ் படிக்கணும். அது பெரிய சேலஞ்ச். 10 ஹவர்ஸ் படிக்கிறதுக்கும் 11 ஹவர்ஸ் படிக்கிறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம தான் இப்போ ப்ரிலிம்ஸில் நீங்கள் 70 எடுத்துடலாம், 8 எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். 10 மார்க் தான். நீங்கள் 20லேருந்து 70 ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணலாம்.
20 மார்க்ஸ்லேருந்து 70 இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆனால் 70லேருந்து 80க்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஃபாரஸ்ட் கட் ஆஃப் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க 105 110 கட் ஆஃப் வருது அப்படின்னா 100 எடுத்துருவாங்க. அந்த 100லேருந்து 110க்கு புஷ் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இது வந்து இந்த 10 ஹவர்ஸ் நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். 11 ஹவர்ஸ் அச்சீவ் பண்ணுறது கஷ்டம். அதுக்காக அந்தந்த டேக்கு எவ்வளோ படிக்கணுமோ அவ்வளோ படிச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இருக்கிறதுல நீங்கள் கிளாஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம். டெய்லி ஒரு 5 ஹவர்ஸ் மினிமம் படிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மினிமம் 5 ஹவர்ஸ். ஏன்னா இது ரொம்ப குரூஷியலான டைம். ஃபவுண்டேஷனில் நீங்கள் எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்தளவு நீங்கள் தாக்கு பிடிக்க முடியும். இந்த ப்ரிப்ரேஷனில் எனர்ஜி ரொம்ப தேவைப்படும். கிளியர் ஆகும், ஆகாமல் போகும், மறுபடியும் உடனே மெயின்ஸுக்கு ரெடி ஆகணும். இப்போ மெயின்ஸுக்கு டைம் குறைச்சிட்டாங்க. யூஸ்வலாக செப்டம்பர் 20 தான் இருக்கும். இப்போ ஆகஸ்ட் 20, கிட்டத்தட்ட 1 மந்த் குறைச்சிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் பிலிம்ஸ் முன்னாடியே ஓரளவு ரெடியாக இருக்கணும் மெயின்ஸுக்கு. அதுக்கெல்லாம் இதுதான் தயாராகிறதுக்கான டைம். ஓகே, நான் ஸ்டார்டிங்கில் அகாடமிக் போய் தான் படித்தேன். அகாடமிக் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக செல்ஃப் ப்ரிப்ரேஷன் தான். டெஸ்ட் சீரிஸ் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்துருவோம். ஒரு 10 பேர் குரூப், டெலிகிராமில் குரூப் ஆரம்பிச்சுட்டு கொஸ்டின் பேப்பர் யாரோ ஒருத்தர் அனுப்புவோம். டெஸ்ட் எழுதிட்டு மார்க் எல்லாரும் ஷேர் பண்ணுவோம். என்னோட மார்க் இவ்வளோ, என்னோட மார்க் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 8 பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருமே கிளியர் பண்ணுறவங்க தான். மெயின்ஸ் எழுத போகிறதுக்கான ஒர்த்தான கேண்டிடேட்ஸ் தான். அதனால் ஈஸியாக கம்பேர் பண்ணிட்டு அந்த ரேஞ்சில் இருக்கமான்னு செக் பண்ணிகிட்டே வருவோம். ஏதோ ஒரு சுச்சுவேஷனால மிஸ் ஆகும். சம்டைம்ஸ் யாருக்காச்சும் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகாமல் போகலாம், சிசெட் கவுத்து விட்டுரும். ஆனால் அந்த ஸ்கோரில் நம்ம இருக்கோம்னா செக் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் 80 எடுக்கிறாங்க, நம்ம 60 எடுக்கிறோம்னா நம்மகிட்ட தான் பிரச்சனை. வேறு வழியே இல்லை. அவங்க 8 மணி நேரம் படிக்கிறாங்கன்னா நம்ம 12 மணி நேரம் படிச்சு தான் ஆகணும். அதை ரீச் பண்ணணும்ல அவங்கள. இப்போ நீங்கள் 10 பேர் இருக்கீங்க, 10 பேருக்கு டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் வர வழியே இல்லை. டாப் 10, டாப் 2க்குள்ளே நீங்கள் வரதுக்கு போராடணும். 10 பேர் நல்லா படிக்கிறவங்களா இருக்கலாம், 10 பேருமே சர்வீஸ் வாங்கலாம். ஆனால் 2 பேருக்கு தான் ஹோம் தியேட்டர் வரப்போகுது. அப்போ அந்த 2க்குள்ளே நீங்கள் வர மாதிரி பார்த்துக்கணும். நான் இப்போ டெஸ்ட் சீரிஸ் எழுதுறேன் அப்படின்னா 200 பேர் என் ஹாலில் எழுதுறாங்க அப்படின்னா நான் 10க்குள்ளே வர பார்ப்பேன். 10, 20க்குள்ளே. நான் இன்னும் சில்லியாக சிலதெல்லாம் பண்ணேன். மொத்த ஒரு 10 பேட்ச் நடக்குதுன்னு வச்சுங்களேன். டெஸ்ட் சீரீஸில் பெரிய இன்ஸ்டியூட்டில் எழுதுறோம் அப்படின்னா 10 பேட்சில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையும் பிடிச்சிட்டு 10 பேட்சோட ரிசல்ட் பிடிஎஃப் வாங்கிடுவேன். டெஸ்ட் ஒரு பேட்சும் முடிய ஒரு டெஸ்ட் நான் இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதுறேன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 10 பேட்ச்லையும் டெஸ்ட் ரிசல்ட்டோட பிடிஎஃப் பார்த்துட்டு நான் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துப்பேன். குரூப் 1க்கு ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஃபுல்லாக அப்படி தான் பண்ணேன். யூபிஎஸ்சியும் அதை பண்ணிட்டு இருந்தேன். அது ஏன் அப்படின்னா நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பேட்ச் பார்த்தீங்கன்னா நான் சீரிஸ் கேண்டிடேட்ஸாக இருப்பாங்க ஃபுல் பேட்சும். ஒரு சில பேட்ச் ஃபுல்லாக சீரிஸ் கேண்டிடேட்ஸாக இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு நான் சீரிஸ் ஆஸ்பிரன்ஸ் குரூப்பில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஆப்வியஸாக ஃபர்ஸ்ட் ரேங்கோ இல்லை செகண்ட் ரேங்கோ இல்லை 5 வருதுன்னு வச்சுப்போம். நம்ம என்ன நினச்சிட்டு போம், நம்ம நல்லா படிக்கிறோம்னு நினச்சிப்போம். ஆனால் சீரியஸ் கேண்டிடேட்ஸ் மெயின்ஸ் ரெகுலராக எழுதுற அந்த பேட்சில் ப்ரிலிம்ஸில் இருக்கணும் அப்படின்னா நம்ம 30-40 இருப்போம். அப்போ வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா பேட்சும் வச்சு பார்த்துக்கணும். குரூப் 1க்கு யூபிஎஸ்சினா அந்த 10%க்குள்ளே பார்ப்பேன். அது ரொம்ப ரிஜிடாக ஃபாலோ பண்ணேன். 10% ரூல்னு சொல்லி 200 பேர் இருக்காங்கன்னா 20 பேருக்குள்ள நான் வந்தாகணும் டெஸ்ட் சீரிஸில். அதான் என்னுடைய எல்லா டெஸ்ட்லையும் நான் அப்படி வந்துட்டேன் அப்படின்னா நான் கிளியர் ப்ரிலிம்ஸ். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி முடிவு பண்ணிடுவேன் கிளியர்னு சொல்லி. ஆனால் குரூப் 1ல கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்குது காம்படிஷன் அப்படிங்கிறதுனால, ஏன்னா க்ரௌடு கம்மி இல்லை, மெயின்ஸ் எழுத போகிறதே ரொம்ப கம்மி, வேகன்சி கம்மிங்கிறதுனால நான் மோஸ்ட்லி 5க்குள்ள சிங்கிள் டிஜிட்டில் வரணும்னு பார்ப்பேன். அது எவ்வளோ பேர் எழுதினாலும் சரி, 1000 பேர் எழுதினாலும் சரி 10க்குள்ளே வர பார்ப்பேன். அது மோஸ்ட்லி வந்துடும். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே வந்துடும். ஆக்சுவலி இது எக்ஸாமே பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 1 யூபிஎஸ்சிலேருந்து ஒரு லவ் மாதிரி தான். எப்படி படிக்கணுங்கிறதெல்லாம் இப்போ தான் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் நீங்கள் நல்லா படிப்பீங்க. அந்த எக்ஸாமை நீங்கள் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் படிக்கிறதுக்கு எதுவும் இருக்காது. அந்த அப்ரோச் தான் உங்களை இழுத்துட்டு போயிட்டு இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு இவ்வளோ தான், இப்படி தான் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீல் வந்து நம்ம சொல்கிறத விட நீங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக அது புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் நிறைய டெஸ்ட்லாம் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா செட் ஆகிடும். அது என்னன்னா
ஒரு ஒரு ரவுண்டை பொறுத்து ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு மாதிரி படிப்போம், மெயின்ஸ்க்கு ஒரு மாதிரி. இப்போ இப்போ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, உங்க கிளாஸ்ல என்ன சொல்றாங்களோ அந்த இப்போ இன்னைக்கு வந்து என்விரான்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு எடுத்த கிளாஸ் ஈவினிங் போய் ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்து நாளைக்கு குவாலிட்டி எடுக்க போறாங்க அப்படின்னா, காலையில வர்றதுக்கு முன்னாடி குவாலிட்டி முன்னாடி என்ன கிளாஸ் எடுத்தாங்களோ அதை கொஞ்சம் லைட்டா பாருங்க. இப்போ நீங்க அதுதான் பண்ண முடியும், அதுதான் கரெக்ட். உங்களுக்கு கிளாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்க கிளாஸ் எடுக்கும்போது சூப்பர் அப்படின்னு புரிஞ்சிடும். 1 மந்த் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றும் ஞாபகத்துக்கே இருக்காது. அதனால அப்பப்போ ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த டைம்ல அது பண்ணா பெரிய விஷயம். அது பண்ணீங்கனாலே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணலாம். அதாவது ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல ஒன்று இது 2 விதமாக அப்ரோச் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்று ஃபவுண்டேஷன் கோர்ஸை ரிஜிடாக அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்க, இன்னொன்று வந்து என்ன மாதிரி ஆளுங்க, என்ன லூஸ் மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறத ஏற்றுக்காம நானும் இண்டிவிஜுவலாக படிக்காம அரைகுறையாக பண்ணிட்டு இருக்கும்போது என்னன்னா கிளியர் ஆகாது. அதுக்கு தான் 4-5 அட்டம்ப்ட் ஆகுறது. சிலர் வந்து பிளைண்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இன்ஸ்டியூட்ல என்ன சொல்கிறாங்களோ அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க, கிளியர் பண்ணிடுவாங்க. டெல்லியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ஸில் கிளியர் பண்ணுறவங்க மோஸ்ட்லி அப்படி தான். இன்ஸ்டியூட் என்ன சொல்கிறாங்களோ அதை நான் ஃபாலோ பண்ணுறேன், கிளியர் பண்ணுறேன். அந்த மாதிரி இருக்கிறது பெஸ்ட். இந்த மாதிரி டைம்ல நீங்க 5 அட்டம்ப்ட்ஸ்லாம் ஆகுதுன்னா நீங்க அதுக்கப்புறம் வேற மாதிரி ஒரு அப்ரோச் ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி டைம்ல இங்க என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க போதும். இப்போ இங்க எடுக்கிறத நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. உங்க கையில என்ன இருக்கு, நியூஸ் பேப்பர் ரெகுலரா படிக்கணும். இவங்க கிளாஸ்ல கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ் இல்லைன்னா ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் கொடுத்து எழுத வைக்கிறாங்க அப்படின்னா அதை பண்றது, கிளாஸை கரெக்டாக கவனிக்கிறது, எந்த கிளாஸும் மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்றது, முடிஞ்ச கிளாஸ்க்கு இப்போ ஈவினிங் போய் ரிவைஸ் பண்றது. இந்த மாதிரி ஒர்க் பண்ணீங்கன்னா போதும். அது ஒரு டைம் ஒரு மாதிரி இருக்கும் அப்ரோச். ப்ரிலிம்ஸ் டைம்ல ஒரு மாதிரி படிப்போம், மெயின்ஸ்ல ஒரு மாதிரி, இன்டர்வியூ டைம்ல ஒரு மாதிரி. இன்டர்வியூ டைம்ல ஃபேக்ட் எல்லாமே விட்டுருவோம், பெரிய பெரிய நியூஸ் மட்டும் எடுத்துப்போம். இப்போ ஜல்லிக்கட்டு வருதுன்னா ஜல்லிக்கட்டு என்னதான் சொல்றாங்க, ஏன்னா ஜான் மந்த் ஜல்லிக்கட்டு பீக்ல இருக்கும். அப்போ அந்த டைம்ல தான் இன்டர்வியூ வரும், ஃபெப் இந்த மாதிரி டைம்ல வரும்போது அப்போ அதெல்லாம் ஹாட் டாப்பிக்கா இருக்கும். இன்டர்வியூ டைம்ல என்னன்னா நம்ம ஒரு 100 டாபிக் வச்சுப்போம், 100 இஷ்யூஸ் வச்சுக்கிட்டு அதை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஃபுல்லா. அப்போ நீங்க படிக்கிறது வேற விதமா இருக்கும். நியூஸ் பேப்பர் ஒப்பீனியன் பேஸ்டா படிச்சுக்கிட்டு இருப்போம். இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம எந்த சைடு நிக்கிறோம், அதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் வச்சிருக்கோம், இந்த மாதிரி இருக்கும். மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆன்சர்ஸ் ஜஸ்டிஃபை பண்றதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தேடி படிப்போம் நியூஸ்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்விரான்மெண்ட் ரிலேட்டா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ரோடு டஸ்ட் குறைக்கிறதுக்கோ இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸுக்கோ இல்லைன்னா ஏர் பொல்யூஷனுக்கு, இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் தேடுவோம், பாயிண்ட்ஸ் தேடுவோம். இப்போ எம்ஜி நிறையா இதெல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 5 பாயிண்ட் யாராச்சும் ஒருத்தர் எழுதியிருப்பார், அது டிஃப்ரெண்டாக இருக்குன்னா அதை எடுத்து வச்சுப்போம் மெயின்ஸுக்கு. ப்ரிலிம்ஸுக்கு டோட்டலாக வேற ஃபேக்ட், எங்கே என்ன நடக்குது, என்ன இது லான்ச் பண்ணாங்க, இந்த மாதிரி படிப்போம். இந்த மாதிரி நீங்க இப்போ படிக்கிற டைம்ல வந்து கொஞ்சம் 3மே கன்ஃபியூஸ் பண்ணுவோம். என்னடா இது இப்படி இது முக்கியன்றாங்க, இதை முக்கியன்றாங்கன்னு சொல்லி அதை அப்படியே விடுங்க. நீங்க உங்க தாட் ப்ராசஸ் எப்படி போகுதோ அதே மாதிரியே விடுங்க, அதே ஃப்ளோல யூஸ் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க. நான் என்ன பண்ணுவேன்னா ஆஃப் பேஜுக்கு தாண்டக்கூடாது. ஒரு நாளைக்கான நியூஸ் வந்து A4 ஷீட்ல ஆஃப் பேஜுக்கு தாண்டக்கூடாதுன்னு வச்சிருப்பேன். நீங்க 1 பேஜுக்கு எடுக்கலாம், ஏன்னா தேவையில்லாத ஒரு ஆஃப் பேஜ் எடுப்பீங்க கண்டிப்பா. இந்த மாதிரி டைம்ல எக்ஸாமுக்கு ரிலவெண்ட் இல்லாதது எடுங்க, தப்பு இல்லை. அது போக போக பழகிடும் உங்களுக்கு. நீங்க எடுத்துட்டு காட்டுங்க இவங்க கிட்ட, உங்க ஃபேக்கல்டிஸ் கிட்ட காட்டுங்க, இதுல எது ரிலவெண்ட் எது ரிலவெண்ட் இல்லைன்னு. ஒரு 10 days எடுங்க, இல்லை ஒரு 1 month எடுங்க, எடுத்துட்டு எது ரிலவெண்ட்னு மார்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி காட்டுங்க. அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் எடுக்காதப்பா அப்படின்னு சொல்லி. அது நெக்ஸ்ட் அப்படியே அடுத்த 10 days ஃபாலோ பண்ணி பாருங்க, அப்புறம் நீங்களே பழகிடுவீங்க. ஆனா அதெல்லாம் எதுவுமே பண்ணாம இருக்காதீங்க. இன்னொன்று எழுதுங்க, நல்லா நோட்ஸ் எடுக்கிறதாகட்டும், ஆன்சர்ஸ் எழுதுறதாகட்டும், எழுதிக்கிட்டே இருங்க. ரிலவெண்ட்டே இல்லைனாலும் சரி எழுதுங்க. அதான் எங்க ஒரு இடத்துல சொல்லுவாங்கல்ல, கவிதை எழுதுறீங்களோ இல்லை குப்பை எழுதுறீங்களோ எழுதுங்க. அந்த மாதிரி தான் எழுதிட்டே இருக்கும். நான் முன்னாடிலாம் எழுதியிருக்கேன், கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறது, இதெல்லாம் நோட்ஸ் எழுதி வச்சிருக்கேன். அது தேவையில்லை தான், ஆனால் அது ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், இன்டர்வியூல ஹெல்ப் பண்ணலாம். இல்லை நீங்களே ஜென்ரலாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணலாம். பட் அதுக்காக என்னடா இது இவ்வளோ இருக்கு என்ன எடுக்கிறதுன்னு தெரியாமல் அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க.
ஏதோ ஒன்று எழுதுங்க. ஆனால் மைண்டை வந்து ஃப்ரீயாக விட்டுறாதீங்க. அப்புறம் சோஷியல் மீடியா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் கிளியர் பண்ணலாம். அதுதான் இப்போ மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் எழுதுறவங்க நீங்கள் எழுத போகும்போது நல்லா தெரியும். ஒரு 1 hour கிடைச்சதுன்னா டக்குன்னு இன்டர்னல் செக்யூரிட்டி எடுத்து ரிவைஸ் பண்ணலாம்னு சொல்லி பண்ணுவோம். ஒரு 2 hours கிடைச்சதுன்னா ஐஆர் எடுத்துவோம். அது வந்து இருக்கிற இடத்த பொறுத்து. இப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ் ஃபேஸில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ கிளாஸில் என்ன பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இப்போ நீங்கள் சண்டே இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி குவாலிட்டி ஒரு 50% கவர் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ டேஸ் ஆச்சு கிளாஸ் ஆரம்பிச்சு? 2 weeks ஆச்சா? எவ்வளோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் எடுத்திருக்காங்க? இப்போ குவாலிட்டி எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு 10 page அளவுக்கு எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சண்டே உங்களுக்கு கிளாஸ் இல்லை அப்படின்னா சண்டே குவாலிட்டியில் அதுக்கு ரிலவெண்ட்டான டாபிக்ஸு லக்ஷ்மிகாந்தோ இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோ அதை எடுத்து சால்வ் பண்ணுங்க. இப்போ வந்து நீங்கள் இவங்களோட ஜெல் ஆகிட்டு போகிறது தான் பெஸ்ட். நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு இப்போ இந்த 1 year முடிச்சுட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அது வேற மாதிரி ஆன்சர் சொல்லலாம். இந்த ஃபேஸில் இதுதான் கரெக்ட். அவங்களோட நம்ம எப்படி கரெக்டாக கொண்டு போகிறதுங்கிறது நீங்கள் அந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு வேர்ல்டு ஹிஸ்ட்ரி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க கிளாஸு. வேர்ல்டு ஹிஸ்ட்ரி எனக்கு பிடிக்காத டாபிக், நான் வேறு சப்ஜெக்ட் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹிஸ்ட்ரியை கட் பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்துட்டு குவாலிட்டி அது ஒன்று படிச்சுட்டு இருப்போம். அப்படி பண்ணக்கூடாது. இந்த ஃபேஸில் என்னென்ன வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அவருக்கு சொல்லி கொடுக்கும்போது மாடர்ன் ஹிஸ்ட்ரி சம்மந்தம் அது ரிலேட்டடாக ஏதாவது சொல்லலாம். அது நமக்கு தெரியாத மெயின்ஸில் கொஸ்டினாக வரலாம், இல்லை இன்டர்வியூவில் கொஸ்டின்ஸ் வரலாம். அதனால இப்போ என்ன அவங்க எப்படி கொண்டு போகிறாங்களோ அதே மாதிரி கொண்டு போகிறாங்க. நீங்கள் அது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்கள். இப்போ கிளாஸ் என்ன எடுத்துகிட்டு இருக்காங்களோ, எனக்கு இந்த ஃபுல் டே கேப் இருக்குது, சண்டே கேப் இருக்குன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு இல்லைன்னா எழுதுங்க. இப்போ என்விரான்மெண்ட்டில் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி இல்லை நேஷனல் பார்க் பற்றி கொஸ்டின்ஸ் டாபிக்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நேஷனல் பார்க்கில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, மெயின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க, நேஷனல் பார்க்கோட ரூல்ஸில் என்ன இஷ்யூஸ் இருக்குது, அதெல்லாம் அனலைஸ் பண்ணுங்கள். நீங்களாம் ஒரு கொஸ்டின் எழுதிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுங்க. இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணலாம். இன்னொன்று இந்த மாதிரி டைமில் அதான் அன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் படிங்க போதும். நீங்கள் இருக்கிற கேப்பில் 5 hours இருக்குன்னா 3 சப்ஜெக்ட்லாம் படிக்க முடியாது. நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்து இன்னொரு புக்கு வைக்கிறதுக்கு 1 hour ஆகும். வேஸ்ட் அது டைம். நீங்கள் அதனால் அந்த 5 hours இன்றைக்கி என்ன எடுத்தாங்களோ அதை நான் ரிவைஸ் பண்ணுறேன், அதை பண்ணலாம். வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? எக்ஸாமுக்கு இல்லாமல் வேறு ஏதாச்சும் இஷ்யூஸ் நீங்கள் படிக்கிறதுல அந்த மாதிரி ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். ஓகே, தூங்கிடுங்க. என்னன்னா நம்ம வந்து என்னன்னா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, இன்னொன்று மைண்டை வந்து கரப்ட் பண்ணக்கூடாது. இதுதான் இந்த டைமில் நம்ம பண்ண வேண்டியது. சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுலாம் என்னன்னா நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வரும். சம்மந்தமே இல்லாமல் ஒரு நியூஸ் வரும், இலும் நாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் யூபிஎஸ்சியில் ஒரு இன்டர்வியூவில் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, இலும் நாட்டின்ற வார்த்தைலாம் சொன்னீங்கன்னா அங்கேயே 120 100 போட்டு இல்லை 80 போட்டு அனுப்புவாங்க. அதெல்லாம் வந்து வேற மாதிரி வேர்ல்டு சோஷியல் மீடியா. அதெல்லாமே சோஷியல் மீடியா ஃபுல்லாக பாலிடிக்ஸ் வரும். இன்ஸ்டாகிராம் எடுத்தீங்கன்னா அது வேற வேர்ல்டில் இருக்கும். அதனால இதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு பெஸ்ட்டு நீங்கள் தூங்கலாம். நீங்கள் இப்போ இந்த ஃபேஸில் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நான் கிளாஸ் போகிறேன், மீதி டைமில் வாக்கிங் போகிறேன், தூங்குறேன், சாப்பிட்றேன், இது கூட பெஸ்ட்டு தான். ஏன்னா நீங்கள் அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அதை ப்ரொடக்டிவாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதை தவிர மீதி நம்ம ஒர்க் பண்ணுறோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸு ஊர்லேருந்து வராங்க, கசின்ஸ் ஊர்லேருந்து வராங்க, நான் அவுட்டிங் போகிறேன் 1 day, அந்த மாதிரி பண்ணாதான் பிரச்சனை. அது தேவையில்லாமல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். என்னடா நீ என்ன படிக்கிறேன்னு உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அது அந்த மாதிரி இதெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு படிக்கலாம் இல்லை தூங்கலாம். நான் மோஸ்ட்லி தூங்கிடுவேன் படிக்கிற டைமில். இப்போ யாராச்சும் கசின்ஸ் எங்கேயாச்சும் வெளில கூப்பிட்றாங்க அப்படின்னா படிக்கிறதா இருந்தால் படிப்பேன், இல்லைன்னா தூங்குவேன். எக்ஸாம்ஸ் டைம் இல்லாத போது நான் தூங்குவேன், வீட்டில் ரெஸ்ட் எடுப்பேன். ஆனால் வெளில பெருசாக போக மாட்டேன். அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, நம்ம தேவையில்லாமல் ஏதாச்சும் யோசிப்போம்.
நிறைய வரும், அதெல்லாம் நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும். இப்போ ரிலேட்டிவ்ஸ் யாராவது சொல்லுவாங்க, இது அதாவது எனக்கு தெரிஞ்ச வேர்ல்டுலயே ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு எதிர்ப்பு வர்றது இந்த எக்ஸாமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு சினிமா மாதிரி தான் இது. சினிமாக்கு போறதுக்கு எவ்வளவு எதிர்ப்பு வருமோ சிவில் சர்வீஸ்க்கும் அதே அளவு எதிர்ப்பு வரும். அதனால நீங்க அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. நம்ம வேஸ்ட் பண்ணாதானே தப்பு. இந்த எக்ஸாமுக்கு படிக்க போறீங்க, படிக்கிறோம். இதனால நீங்க யாருக்குமே நம்ம அவங்கள சமாதானப்படுத்தணும் அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. உங்களை நீங்க சமாதானப்படுத்திக்கிட்டு நீங்க படிக்கணும், அவ்வளவுதான். அதே மாதிரி நம்ம படிக்கிறதுக்கு நம்ம உண்மையா இருக்குமா அதை நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 1 வீக் முடியுது அப்படின்னா நிஜமாவே இந்த 1 வீக் படிச்சோமா, இல்ல நான் 1 மந்த் நான் படிக்கவே இல்லை, சும்மா கிளாஸ்க்கும் போல அப்படின்னா நீங்க இந்த ஃபீல்டுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். அது எல்லாருக்குமே அதுதான். இப்போ எனக்குமே அதுதான். நான் சில கிளாஸ்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஆனால் ஏதோ ஒரு ஃபேக்டர் என்னை புஷ் பண்ணிட்டே இருந்தது. புரியுதோ இல்லையோ போய் கிளாஸ்ல உட்காருவேன். எனக்கு சொன்னா நம்ப மாட்டேன், எனக்கு பார்லிமெண்ட்டுங்கிறது இங்கிலீஷ்ல எழுத முடியாது. நான் என்டர் ஆகும்போது, ப்ரிப்பரேஷன் என்டர் ஆகும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அப்படியே இங்கிலீஷ்ல பயங்கரமா ஃபர்ஸ்ட்லேயே பூந்து விளாசுவாங்க. அவங்கள பார்த்துட்டு தான் நான் அப்படியே கொஞ்சம் ஒரு நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறதுக்கு 1 டேலாம் ஆகும். அந்த நியூஸ் பேப்பர் படிச்சு முடியுதுல அடுத்த நியூஸ் பேப்பர் காலையில போட்டுருவாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன். அதாவது ஹெட்டிங்கே புரியாது. சுப்ரீம் கோர்ட்டு எஸ்சின்னு இருக்கும், ஷெட்யூல்டு கேஸ்ட சொல்றாங்களா, சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்களா, எதுவுமே புரியாது. அந்த ரேஞ்சிலலாம் இருந்திருக்கேன். ஆனா அதை நம்ம எந்த அளவு நம்ம அந்த ஃபேஸை கடக்குறோம் அப்படிங்கிறதான். நம்ம பயந்துட்டு அப்படியே விட்டு போறோமா, இல்ல அதை அப்படியே ஒன்று தாக்கு பிடிச்சி நெக்ஸ்ட் வரோமா அப்படிங்கிறதுல. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நான் வந்துட்டேன், இங்க வந்திருக்கேன். யார் வேணாலும் வரலாம். இன்னொன்னு, இந்த எக்ஸாம் வந்து நல்லா படிக்கிறவங்க படிக்காதவங்களுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் இல்லை. கன்சிஸ்டண்டா யார் படிக்கிறாங்க, கன்சிஸ்டண்டா யார் படிக்கல, அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட். நீங்க ஸ்கூல்ல ஆவரேஜா இருக்கலாம், இல்ல டாப்பரா இருக்கலாம், காலேஜ்ல எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த ஃபேஸ்ல யாரு ரெகுலரா படிச்சாங்க, யாரு படிக்கல. ஸ்டேட் ஃபர்ஸ்டே இருந்தாலும் ரெகுலரா படிக்கலன்னா வெளியிடணும். அதனால இன்டர்வியூ போயிட்டு எனக்கு கிளியர் ஆகல, இன்டர்வியூ போயிட்டு வருவாங்க, பிலிம்ஸ் நெக்ஸ்ட் கிளியர் ஆகாம போகும். அது ஏன்னா கன்சிஸ்டண்டா அந்த டைம்ல விட்டுருப்பாங்க. கொஞ்சம் ஒரு ஃபேஸும் ஒரு மாதிரி படிக்கணும், இன்டர்வியூ ஒரு மாதிரி படிச்சுட்டு இருப்போம். இன்டர்வியூ முடிச்சுட்டு அந்த ப்ரீலிம்ஸுக்கான வேவ்லென்த்துக்கு நம்ம வரணும் நெக்ஸ்ட். அது வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்போ நம்ம சரியா ஒரு வேளை மிஸ் பண்ணிட்டோம்னா வெளில போயிடுவோம். ஏன்னா இந்த ப்ராசஸ் அப்படிதான் இருக்கு. நம்ம வெளில போனாதான் இன்னொருத்த வருவோம் ப்ரெஷர். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ராசஸே இருக்கு. இப்போ யாருமே எல்லாருமே கிளியர் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்க வரவே முடியாதுல்ல. அதனால கன்சிஸ்டண்டா யார் படிக்கிறாங்களோ அவங்க கிளியர். இன்னொன்று, யூபிஎஸ்சி எதிர்பார்க்கறது ஃப்ரெஷர் தான். இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா 21 வயசு பையனுக்கு என்ன தெரியும், ஆனால் இன்டர்வியூல அவங்க எதிர்பார்க்கறது 21 வயசு பையன் பொண்ணு. அந்த இன்னசென்ஸு, கொஷின் தப்பா சொல்றேன் ஆன்சர் கரெக்டாக சொல்றேங்கிறதுலாம் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எனர்ஜி இருக்கா, எக்ஸைட்மெண்ட் இருக்கா சிவில் சர்வீஸ்ல, அந்த மாதிரி தான். இல்லை, இப்போ இங்கே கிளாஸ்ல எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, இது வந்து மெயின் நோட்ஸாக வச்சுக்கணும். கீழே வந்து ஒரு 20% கேப் விட்டுருங்க, கீழேயோ இல்லை சைட்லேயோ விட்டுட்டு, இப்போ மானிட்டரி பாலிசி இல்லை பாலிட்டி ஏதாச்சும் ஒரு டாபிக், பார்லிமெண்ட் அப்படிங்கிற டாபிக் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே கேப் விட்டிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் படிக்கும்போது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அதில் ஆட் பண்ணலாம். அது மெயின் நோட்ஸாக வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ எடுக்கிறீங்கல்ல ஃபவுண்டேஷன் கோர்ஸில், அதுக்கு ஒரு நல்ல நோட்டு போட்டுக்கங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா சில டைரியிலலாம் எழுதுவோம் அவசரத்துக்கு. அந்த மாதிரி இல்லாமல் காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல நோட்டை பார்த்து எழுதுங்க. அதை வந்து ரிப்பீட்டடாக அதை தான் ரிவைஸ் பண்ணணும். நீங்க அதை சண்டேல நீங்க பண்ணலாம், இல்லைன்னா ஈவினிங் ஒரு டாபிக் முடிஞ்சு ஈவினிங் பண்ணலாம். இன்னொன்று, உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி ஒரு 3 months முன்னாடியே மோஸ்ட்லி முடியும். அதுக்கப்புறம் ரிவிஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த டைமில் ஃபுல்லாக இதெல்லாம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு பண்ணலாம். ஆமாம், நீங்கள் பண்ணணும்னா இப்போ படிக்கிறீங்கல்ல, பாலிட்டி படிக்கிறீங்கன்னா அது ரிலவெண்ட்டான ஸ்கூல் புக்ஸ்
என்சிஆர்டிஸ் அதெல்லாம் எடுத்து ரிவைஸ் பண்ணலாம், படிக்கலாம். இப்போ குவாலிட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா 11th 12th புக்கு என்சிஆர்டி புக்ஸ் படிக்கலாம். இந்த மாதிரி ஒர்க் தான் பண்ண முடியும். குவாலிட்டி எடுக்கிறாங்கன்னா ஃபுல்லாக நான் படிச்சிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கிளாஸில் என்ன எடுக்கிறாங்களோ அதை எப்படி நம்ம படிச்சுட்டு வரோம், அது எவ்வளோ கிளாரிட்டி இருக்குது. ஒரு டவுட் இருக்குது பார்லிமெண்ட்டில் இது என்னது புரியல அப்படின்னா உடனே கேட்டுருங்க. இப்போ எந்த அளவு உங்களுக்கு கிளாரிட்டி வருதோ அதுதான் உங்களை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு. ஆமாம் ஆமாம், இதை மெயின் நோட்ஸாக வச்சுக்கோங்க. அதுக்கு தான் அந்த கேப்னா சம்டைம்ஸ் வந்து புக்கில் இல்லாதான் மோஸ்ட்லி கேட்க ட்ரை பண்ணுவாங்க யூபிஎஸ்சி. அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும்ல, அதுக்காக. சம்டைம்ஸ் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் சிலதெல்லாம் இருக்கும், சில ஃபேக்ட்ஸ் அது கிளாஸில் எடுக்கும்போது சம்டைம்ஸ் மிஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணுறதுக்காக. இல்லைனா ஒருவேளை நியூஸில் வரும். இப்போ ஆர்டிகல் 142 எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஆர்டிகல் 142 அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அது மெயின்ஸில் கேட்கலாம். அதை வந்து நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு இடமா வச்சுக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டு கீழே ஆர்டிகல் 142 கீழே இந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்திருக்கு, அது நோட்ஸ் 4 பாயிண்ட்டு, அது உங்களுக்கு மெயின்ஸில் யூஸ் ஆகும். அதாவது அந்த கேப் எதுக்குன்னா மற்றவங்களோட நம்ம என்ன இன்னோவேட்டிவாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான இடம் அது. நோட்ஸ் இருக்கிறது போதுமானது, ஆனால் எக்ஸ்ட்ரா நம்ம அந்த 20% என்னன்னா நம்ம உழைக்கிறோம்ல, எக்ஸ்ட்ரா மார்க் வரணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்காக வேற ஃபர்ஸ்ட் 6th ஆரம்பிங்க. நீங்கள் இப்போ ஹிஸ்ட்ரின்னு எடுக்கிறீங்கன்னா அவர் பாஸ்ட் புக் இருக்குல்ல, அதை படிங்க. சில சாப்டர் இரலவெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் கொஷின்ஸ் வரும். அதனால எல்லாமே படிங்க ப்ராப்பராக. இப்போ நீங்கள் அந்த நேஷ்னல் ஆந்தம் ரவீந்திரநாத் தாகூர் எங்கிருந்து நேஷ்னல் ஆந்தம் எழுதினாருன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, ஞாபகம் இருக்கா? 2021 நினைக்கிறேன். அது வந்து நம்ம ஸ்கூல் என்சிஆர்டி புக்லாம் அட்டையில் இருக்கு அந்த இன்ஃபர்மேஷன், எப்படினாலும் கேட்கலாம். அதனால எல்லாமே சும்மா ஒரு ரீடு விடுங்க. குட்டியா ஒரு இடத்துல ஒரே ஒரு டேர்ம் மட்டும் எழுதிட்டு இதனோட மீனிங் இதுதான் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. பிலிம்ஸ் அது மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க. இந்த டைம்ல நீங்க படிக்கணும். ஆக்சுவலி தேவையில்லாத நிறைய படிக்க வேண்டிய டைம் இது. ஏன் ஃப்ரெஷர்ஸ் கிளியர் பண்றாங்க அப்படின்னா, எதுவுமே தெரியாது உங்களுக்கு, எல்லாமே படிப்பீங்க. இப்போ 20 கொஸ்டின் மெயின்ஸ்ல கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேப்பர்ல, நான் படிக்கிற அப்ரோச் வந்து இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இது கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போவேன். 15 கொஸ்டின் எக்ஸ்பெக்டடா எழுதிடுவேன், மீதி 5 கொஸ்டின் சொதப்பேன். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் படிச்சுட்டு அந்த அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க எழுதிடுவீங்க. ஏதோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் எழுதிட்டு நீட்டா அதை ப்ரெசென்ட் பண்ணிடுவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு கொஸ்டின் உங்களுக்கு 4 மார்க்ஸ் வரும், எனக்கு 1 வரும்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க அட்வான்டேஜா இருக்குங்க. ஃப்ரெஷரோட அட்வான்டேஜ் அது. அதனால என்சிஆர்டி படிக்கிறீங்களா, 6th 7th 8th எல்லாம் படிக்கிறீங்கன்னா படிங்க, புக்கா படிங்க. இப்போ ஒரு கேளுங்க ஃபேக்டரிஸ் கிட்ட, இந்த புக்கு படிக்கலாமான்னு கேட்டுங்க. சில புக்கு வந்து தேவையில்லாம இருக்கும், இந்த ஆர்ட்ஸ் அதெல்லாம் ரிட்டன்ஸ் கம்மியா இருக்கும், அந்த புக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வர்றது, அதை நீங்க அவாய்ட் பண்ணலாம். அவர் பாஸ்ட்லாம் கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். 6th 7th 8th இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணாம படிச்சுக்கணும். இப்போதைக்கு கிளாஸ் நோட்ஸ் மட்டும் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது என்சிஆர்டி, அதெல்லாம் பண்ணாதீங்க. பிபின் சந்திரா புக்கெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் தொடாதீங்க. இப்போதைக்கு இதை பண்ணுங்க. வேணும்னா உங்களுக்கு எனக்கு நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கேன் அப்படின்னா படிக்கலாம். இல்ல அப்படிலாம் பண்ணாதீங்க. இப்போ அது பண்ணாதீங்க. இப்போ இதுக்கே உங்களுக்கு டைம் கரெக்டா இருக்கும். நீங்க எக்ஸ்ட்ரா பண்ணணும்னா அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்க்கு எழுதி பார்க்கறது, இந்த மாதிரி ஒர்க்லாம் இதெல்லாம் படிக்காதீங்க.
நான் எப்போ அந்த புக்கெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சனோ அப்போதான் எனக்கு கிளியர் ஆச்சு எக்ஸாம்ஸ். உண்மை அதுதான். ஆக்சுவலி லாக்டவுனில் நான் இங்கே அண்ணா இன்ஸ்டியூட்டில் இருந்தேன், இந்த ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில். எல்லா புக்ஸும் என்னோட மாட்டிருச்சு. என்கிட்ட இருந்ததே ஒரு 4-5 புக்கு தான். அந்த டைம் தான் எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. அது ஏன்னா தேவையில்லாத நிறைய படிப்போம். இப்போ என்கிட்ட இருந்து 4 புக்கு தான், அது ரிப்பீட்டடாக படிச்சுட்டே இருந்தேன். ஆனால் அதுலேருந்து கேட்டது எனக்கு எதுவுமே தப்பாகல. இப்போ ஒரு புக்கு, பெரிய புக்கு, பிபின் சந்திரா புக்கு படிக்கணும் மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, பிபின் சந்திராவும் படிப்பீங்க, ஸ்பெக்ட்ரமும் படிப்பீங்கன்னு வச்சுப்போம். ரெண்டுல இருந்தும் கரெக்ட் வாங்கணும்ல கொஸ்டின்ஸ். ஒரு 5 கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுப்போமே, ஸ்பெக்ட்ரம்ல இருந்து 4 கொஸ்டின் வந்திருக்கு, பிபின் சந்திரால இருந்து 1 கொஸ்டின் வந்திருக்கு. நம்ம நிஜமா அந்த புக்கு படிக்கிறோம் அப்படின்னா 5 கொஸ்டின் கரெக்ட் வாங்கணும், இல்லைன்னா 4, 3ஆவது வாங்கணும். அதுக்கு ஸ்பெக்ட்ரம் படிச்சுட்டு 4ல் 3 கரெக்ட் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். பிபின் சந்திராவும் படித்தோம்னா ஸ்பெக்ட்ரம் உருப்படியாக படிச்சிருக்க மாட்டோம். அப்போ 5ல் 2 தான் கரெக்டாக இருக்கும். புரியுதுங்களா நான் சொல்றது? எந்த புக்ல இருந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக வருமோ அதை நல்லா படிச்சுட்டு அதில் இருக்கிற தப்பு பண்ணாமல் இருந்தால் போதும். நான் அதனால என்ன பண்ணேன்னா, ஸ்டாண்டர்டான புக்ஸ், பாலிட்டிக்கல் லட்சுமிகாந்த் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு டெஸ்ட் சீரிஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாலிட்டியில் மொத்தமாக ஒரு 30 இயர்ஸ்க்கு என்னென்னு கேட்டாங்க. இல்லை நான் வந்து கொஞ்சம் அப்படி போகலாம், மினிமம் 20 இயர்ஸாவது பண்ணலாம். அதே மாதிரி ஏன்சியன்ட் மிடிவல் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் நான் கொஞ்சம் வீக்காக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். அதனால என்சிஆர்டி படிச்சுட்டு 1979 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தேன். கம்மி தான், ஒன்றுமே இல்லை. நம்ம ஒரு டெஸ்ட் போட்டால் 100 கொஸ்டின், அந்த மாதிரி 3 டெஸ்ட் போட்டோம்னா ஏன்சியன்ட் மிடிவல் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கவர் ஆகிடும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 300 கொஸ்டின் தான் இருக்க போகுது 30 வருஷத்துக்கு. ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி டைம்ல நீங்க ரொம்ப பின்னாடி போகக்கூடாது. ப்ரிலிம்ஸ்க்கு அந்த அட்டெம்ப்ட் கொடுக்குறீங்களா, அட்டெம்ப்ட் கொடுக்கறதுக்கு அந்த 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி டைம்ல இப்போ ரீசெண்ட் பாஸ்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, இப்போ ஒரு 10 இயர்ஸ் வச்சுக்கலாம், 2015 இருந்து இப்போ 25 இல்லைன்னா 2010 இருந்து, அதை வச்சுட்டு அதுல இருந்து நீங்க பாருங்க எப்படி எல்லாம் கேட்கறாங்க. ரொம்ப முன்னாடி போகணும்னா அது நீங்க எக்ஸாம் பக்கத்துல வரும்போது போகலாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் 1 வேர்டு கொஸ்டின்ஸ் தானே, டைரக்டா வாட் இஸ் வாட்னு கேட்டுருந்தாங்க. அதனால அதெல்லாம் ஈஸி தான். வாட் இஸ் வாட்னு கேட்டதே இப்போ மேட்ச் த ஃபாலோயிங்ல ஒரு கொஸ்டினா வைக்கிறாங்க, அதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க ஹிஸ்டரி ஆப்ஷனலா சப்ஜெக்ட்? நான் மேப்ஸ் வந்து வேற மாதிரி ரெடி பண்ணேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு தான் ரெடி பண்ணேன். லேயர் பை லேயராக ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம இப்போ ட்ரெண்ட் என்னன்னா ஜாகிரபியும் ஹிஸ்ட்ரியும் கம்பைன் பண்ணுறது, எக்கனாமியும் ஹிஸ்ட்ரி இல்லை எக்கனாமி ஜாகிரபியும் மிக்ஸ் பண்ணுவாங்க அந்த மேட்ச் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்லாம். அது என்னன்னா மேப் ஒரு 50 மேப்ஸ் வச்சுக்கோங்க. பிளாட்யூ ஃபர்ஸ்ட், இந்தியா மேப் இருக்குன்னா பிளாட்யூ, மவுண்டைன், ரிவர்ஸ், நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, ஸ்டேட் அனிமல்ஸ், இப்படி வச்சிங்கன்னா கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸ்டேட் அனிமலை வச்சு ஸ்டேட்டும் வச்சு கேட்கலாம், இல்லைனா நேஷனல் பார்க் கேட்கலாம், ரிவர் வச்சு கேட்கலாம். புரியுதுங்களா? அது என்னன்னா நீங்கள் அப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி எக்கனாமின்னு எடுத்துட்டிங்கன்னா ரோட்ஸ், நேஷனல் ஹைவே, போர்ட்ஸு, ஓகேங்களா? அடுத்து முக்கியமான போர்ட்ஸு, டேம்ஸு, இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் எக்கனாமியில் ஆங்கிளில் பண்ணலாம். பவர் பிளான்ஸு, நியூக்ளியர் பவர் பிளான்ஸ், இது எல்லாமே அவங்க எப்படி கேட்பாங்கன்னா மிக்ஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஒரு டைம் என்ன கேட்டாங்கன்னா ரிவரையும் டெம்பிளையும் மேட்ச் பண்ணாங்க, இன்னொரு டைம் ரிவரையும் அனிமலையும் மேட்ச் பண்ணாங்க, இன்னொரு டைம் ரிவரும் நேஷனல் பார்க்கும் மேட்ச் பண்ணாங்க. அது என்னன்னா ஒரு 50 மேப்ஸ் வச்சுட்டு நீங்கள் அப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயின் அப்படி டியூன் ஆயிருக்கும். இப்படி கேட்டிருக்காங்க, இப்படி இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுங்க. ப்ராக்டிஸ் தான். வீட்டில் மேப்பை மாட்டியிருப்பீங்கல்ல, நான் என்ன பண்ணுவேன்னா அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி மேப் வச்சுட்டு மார்க்கரில் மார்க் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம ஒரு வேளை காலையில் டீ குடிக்கிறோம் அப்படின்னா டீ குடிச்சிட்டே ஒன்றா பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணீங்கனாலே ப்ரீவியஸ் கொஸ்டின் வச்சுக்கோங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் டூரிஸ்ட் பிளேசஸ் வச்சு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுருக்கு, ரிவரும் டூரிஸ்ட் பிளேசஸ்ன்னு சொல்லி
நீங்கள் மேப்பை வச்சுக்கிட்டு அதை ஒன்றா மார்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டெய்லி சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ப்ரிலிம்ஸில் மேப் பேஸ்டு நீங்கள் சொல்கிறீங்கள ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமி, இந்த மாதிரி என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு 20 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். நீங்கள் அதுக்கு மேப்பு சும்மா அப்பப்போ ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் அது. அதுக்கு நம்ம தனியாக எக்ஸ்க்ளூசிவாலாம் ஒர்க் பண்ண முடியாது, கஷ்டம். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது அதை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸ்டார்ட். நான் உங்களுக்கு அனுப்புறேன், நான் தேடி அனுப்புறேன் உங்களுக்கு. நீங்க MCC அகாடமில உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க பேக்கப்னா குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுங்க. நல்லா குரூப் 1 கொடுக்கலாம். தமிழ் ஆப்ஷனுக்கும் டிஎன்பிசிக்கும் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ஆப்ஷனல் கண்டென்ட் வேற. நம்ம எந்த ஆப்ஷன் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து தியரி படிப்போம், செகண்ட் வந்து அப்ளிகேஷன் பார்ட். என்ன ஆப்ஷனலாக இருந்தாலும் தமிழ் ஆப்ஷனல் அதே தான். எக்ஸாம்பிளுக்கு புதினம் நாவல்ஸ் எப்படி எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறது பேப்பர் 1ல படிப்போம். ஒரே ஒரு நாவல் வச்சு நீங்கள் அதை எப்படி அனலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பேப்பர் 2. அதே தான் கவிதைகள் எப்படி உருவாச்சுங்கிறது பேப்பர் 1. உரைநடை இது எல்லாமே பேப்பர் 1. ஒரே ஒரு கவிதை கொடுத்து, ஒரு கவிதைனா ஒரு கவிதை புக்கு, அதை நம்ம எப்படி படிக்கிறோம் அது பேப்பர் 2 அப்ளிகேஷன். இது வந்து இதுக்கோ நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு சம்மந்தம் இல்லை. இது வந்து யூபிஎஸ்சிக்கான தமிழ் ஆப்ஷனல். டிஎன்பிஎஸ்சிக்கு தமிழ்லேருந்து கொஸ்டின் வரும், தமிழ் சொசைட்டிலேருந்து வரும். அது வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் வந்துடும். தமிழ் கல்ச்சர் எப்படி இருந்தது 2000 இயர்ஸ், அது வேற மாதிரி. அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை பெருசா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் அவ்வளோ ஹெல்ப் பண்ணாது. மெயின்ஸுக்கு மேபி அந்த தமிழ் சொசைட்டி ஒரு 4 கொஸ்டின் வரும், 50 மார்க். அதுக்கு மேபி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், பெருசாக ஹெல்ப் பண்ணும். தனியாக தான் படிக்கணும். ப்ரிலிம்ஸ் நம்ம குரூப் 1 ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸோட சிலபஸ் தான். கொஞ்சம் தமிழ்நாடு ரிலேட்டட் கண்டென்ட் அதிகமாக படிக்கணும் குரூப் 1ல. அது கொஞ்சம் நீங்கள் இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா கண்டென்ட்டில் அது அப்புறம் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஃபுல்லாக யூபிஎஸ்சி கொடுங்க. குரூப் 1 வரும்போது எழுதுங்க, அது அதை மிஸ் பண்ண வேண்டாம். ஓகே, நல்லா படிங்க. இன்னொரு செஷனில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஓகே, இன்னும் எனக்கு ஜாயினிங் ஆர்டர் வரல, சர்வீஸ் அலாட்மெண்ட் வந்துருச்சு. எனக்கு சிஎம் ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் மந்த் இருக்கும். சிஎம் ஃபங்க்ஷன் வச்சு தான் கொடுப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.